ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னைக்கு நம்ம சினிமா அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல சூரி தனது படங்கள்ல ஹீரோவா நடிச்சுக்கிட்டு வராரு. கடைசியா ரிலீஸ் ஆன கருடன் படம் அவருக்கு நல்ல வரவேற்பை கொடுத்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தை லார்க் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க மறுபடியும் இணையிற விதமா அடுத்த படத்துல இவங்க 2 பேரும் இணையறாங்க. ஸோ இந்த படத்தை யாரு எடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டரா நம்ம பாண்டியராஜ் தான் ஒர்க் பண்ண போறாரு. என்ன பாண்டியராஜ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி விலங்கு அப்படிங்கிற வெப் சீரிஸை எடுத்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு. இந்த வெப் சீரிஸோட இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்க போறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் ப்ரூஸ் லீ, லக்கின்னு 2 படத்தை எடுத்திருந்தாரு. ஸோ அந்த 2 படங்களும் ரொம்ப ஃப்ளாப்பா தான் அமைஞ்சது. ஆனா விலங்குன்ற வெப் சீரிஸ் வந்து அவருக்கு ஒரு நல்ல கம்பேக் குடுத்தது. அது மட்டும் இல்லாம எல்லாத்து மத்தியிலும் பேசப்படுற ஒரு இயக்குனரா வந்தாரு. சூரி ஹீரோவானதுக்கு அப்புறம் கூட நல்ல கதைகள சூஸ் பண்ணி நல்ல வெற்றி படங்களா குடுத்துட்டு வராரு. அதே சமயம் பாண்டியராஜும் தனது விலங்கு வெப் சீரிஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல வெற்றியோட இந்த கதைய எடுக்குறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு கதைய குடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்க போகுது. ஸோ இவங்க 2 பேத்தோட காம்பினேஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம அடுத்ததா பார்க்க போற நியூஸ் எத பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ பாலிவுட்ல நெறைய டாப் ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க போல. ஸோ அந்த வகையில ஏஆர் முருகதாஸ் இப்போ ஆல்ரெடி நம்ம அமீர் கான வச்சு கஜினி அப்படிங்கிற படத்த எடுத்திருந்தாரு. ஸோ இப்போ ரீசென்ட்டா ஷாருக் கான வச்சு அட்லி, ஜவான் படத்த எடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஏஆர் முருகதாஸ் இப்போ சல்மான் கான வச்சு சிக்கந்தர் அப்படிங்கிற படத்த எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அத தொடர்ந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமீர் கான வச்சு ஒரு படத்த எடுக்க போறதா அப்படிங்கிற நியூஸ் வந்து பரவலா பேசப்பட்டு வருது. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா பொய்யான்னு இதுவரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இந்த படத்த மைத்ரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எடுக்க போறதா இப்ப நியூஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போற நியூஸ் எத பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடாமுயற்சி படத்தோட அப்டேட்ட தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ விடாமுயற்சியோட ஷூட்டிங் இன்னைக்கோட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுவரைக்கும் அஜர்பைஜான்ல நிறைய நாட்கள் ஷூட்டிங்கை நடத்தியிருந்தாங்க. ஸோ அத தொடர்ந்து ஹைதராபாத்ல ராமோஜியில ஷூட்டிங் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த ஷூட்டிங் இப்போ முடிஞ்சதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷூட்டிங் முடிஞ்ச கையோட அந்த படக்குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியா ஷூட்டிங் ஃபினிஷ் பண்ணதுக்கான ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவ இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் ஒரு பாடல் மீதி இருக்கிற நிலையில அஜர்பைஜான்ல ஷூட்டிங் நடக்க போவதா இதுவரைக்கும் தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பொங்கலுக்கு நம்ம விடாமுயற்சி ஒரு ரிலீஸை எதிர்பார்க்கலாம்னு நம்ம நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நம்ம தலைய பத்தி பார்த்தாச்சு. இப்போ தளபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவரோட கோட் படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரிலீஸ் ஆயிட்டு, ஸோ ரொம்பவே நல்லா இருக்குன்னு எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு வராங்க. ஸோ அதில டி.ஐ.ஜி பத்தின கான்செப்ட்ட பத்தி கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாரியான விமர்சனம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இந்த படத்தோட ஒர்க் எப்படி இருக்குங்கிறத நம்ம முழுசா பார்த்தா தான் தெரியும். ஸோ இத ப்ரமோட் செய்ற விதமாவும் சரி, அதே சமயம் ஒரு நன்றி மரியாதைய செலுத்துற விதமாவும் சரி, நம்ம கேப்டன் விஜயகாந்த் வீட்டுக்கு நம்ம தளபதி மற்றும் அர்ச்சனா கல்பாத்தி, டைரக்டர் வெங்கட் பிரபு, ஸோ கோட் படத்தோட டீம்ஸா போயிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன நினைவஞ்சலி செலுத்துற விதமா, ஸோ இந்த ஒரு டெடிகேஷன குடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துல ஏஐ டெக்னாலஜி மூலமா விஜயகாந்த் அவர்கள் கோட் படத்துல நடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் இப்ப எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அத கன்ஃபார்ம் பண்ற விதமாவும் சரி, இப்போ கேப்டன் விஜயகாந்த் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பிரேமலதா ஸோ அவங்க கிட்ட தான் இந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட மகன்களும் சரி, இந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்ப கூட்டியிருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் தளபதி அவர்கள நினைவுபடுத்துறாரு. இது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இந்த நியூஸ கேட்டாலும் ஓகே. நெறைய பேர் இந்த நியூஸ பார்த்திருப்பீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கோட் படத்துல பார்ப்போம். ஸோ அவங்கள எந்த அளவுக்கு ஒரு மரியாதை குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே காய்ஸ், இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.